ஹலோ. சார் கால் பண்ணியிருக்கீங்க. மேடம், நீங்க அத சொன்ன அந்த தீஷா ஹார்ட்வேர்ஸ்லயும் சப்ளை பண்றது இல்லைங்களா நீங்க? கால் அதனால பண்ணிங்களா? கால் பண்ணல. நேரா கடைக்கு போயிட்டேன் நானு. ஓகே, ஓகே. அவர்கிட்ட போனேன். இல்லைங்க, இந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க கிட்ட இந்த சரியா சப்ளையே வர்றதில்ல. நம்ம கிட்ட எதுவும் ஸ்டாக் இல்லைங்க அது. அப்படிங்களா? நம்ம கிட்ட இப்போ சப்ளை ரொம்ப நாள் ஆச்சு, இது ஸ்டாப் பண்ணி அவங்க பண்றதில்ல அப்படின்ட்டாங்க. ஓகே சார். ம். சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நான் வேற என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும்னு பார்க்குறேன் உங்களுக்கு நியர்பை ஏரியாவில். இல்ல, நியர்பை லொகேஷன் சரௌண்டிங் என்னோட லொகேஷன் அண்ணா நகர், வில்லிவாக்கம். வில்லிவாக்கம் அந்த வில்லிவாக்கம் அட்ரஸ் சென்ட் பண்ணலாமா? வில்லிவாக்கம்ல எங்கே ஷாப் இருக்கோ நான் காண்டாக்ட் நம்பர் எடுத்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புறேன் சார். சரி, ஓகே மேம். அந்த கொஞ்சம் நீங்க டீலர் கிட்ட பேசிட்டு ஸ்டாக் இருக்கான்னு கேட்டுட்டு சொல்லுங்களேன். ஏன்னா ஒரு கடையா நான் போய் போய் விட்டு அதுதான் நான் வந்துருக்கேன். கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காலையில இருந்து நாலு லொகேஷன் அனுப்பிச்சிங்க, 4 கடைக்குமே போயிட்டேன் நான். அண்டர்ஸ்டுட் சார். தெரியுது சரி, கால் ஓகே மேம். பண்ணிட்டு இருக்கீங்க ப்ராடக்ட்காக. ம். சாரி சார். நான் செக் சரி, பண்ணி ஓகே. கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். சரி, ஓகே மேடம். ஓகே சார். தேங்க்யூ. ம். கஸ்டமர்ஸ் பின்கோடு வாரியாக டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தேவை. பிஸ்னஸில் வந்து நீங்கள் கடைகளுக்கு சப்ளை செய்யலாம். மளிகை கடை, ஆர்டர்ஸ் கடை, சூப்பர் மார்க்கெட், அந்த மாதிரி எல்லா வகையான கடைகளுக்கும் நம்ம ப்ராடக்ட்டை நீங்கள் சப்ளை பண்ணலாம். ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு 10,000 கூட ப்ராடக்ட்டை வாங்கி நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கடைகளுக்கு சப்ளை பண்ண, கடைகளை இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 2 லட்சம்னா தேவைப்படும். அதுக்கும் பிஸ்னஸ்க்கு தயாராவாங்க. உங்களுக்கு கடைங்க எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ வருமானம் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 10 கடைக்கு சப்ளை பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஒரு கடைக்கு 1000 வச்சா கூட 10 கடைக்கு 10,000 வரும். நீங்கள் மாதத்தில் ஒரு வாட்டி தான் அந்த கடைக்கு போய் சப்ளை பண்ண போகிறீங்க, இல்லை 2 வாட்டி பண்ண போகிறீங்க. 10 கடைக்கு உங்களுக்கு 10,000 வருதுன்னா 100 கடைக்கு 1 லட்ச ரூபா வருமானம் வரும். நான் மினிமமாக சொல்கிறேன். ஒரு 1000 கடை வச்சிங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா கூட வருமானம் வரும் உங்களுக்கு மாதம். கடைகளுக்கு வந்து நீங்கள் ஸ்டாக் கேட்கும்போது தான் கரெக்டாக சப்ளை வச்சிடணும். நீங்கள் ஒரு பின்கோடில் ஒரு 1000 கடை இருக்குது, இல்லைனா ஒரு 500 கடை இருக்குது அப்படின்னு வந்ததுன்னா உங்களால் வந்து ஒரு நாளைக்கு 50 கடைக்கு தான் விசிட் போக முடியும். ஒரு ஆளை வச்சுருந்தீங்க, ஒரு மேன் பவரில் 2 பேர் வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 200 கடை கூட பண்ணலாம். நீங்கள் மந்த்லி ஒன்ஸு தான் நீங்கள் ஒரு கடைக்கு போவீங்க, இல்லைனா ட்வைஸ் போவீங்க, 2 வாட்டி போவீங்க. இதை வந்து நீங்கள் பிளான் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இதில் நல்ல இன்கம் இருக்கும் உங்களுக்கு. இதை பற்றி மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா 7449192508